எத்தனை பேர் நம்ம சம்பாதிக்கணும்னு பிரியப்படுறோம்? சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்தணும், சம்பாதிச்சு பிள்ளைகளை வழி நடத்தணும், சம்பாதிச்சு வீடு கட்டணும், சம்பாதிச்சு பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை நடத்தணும், சம்பாதிச்சு சேர்த்து வைக்கணும். மனுஷனுடைய ஆசை. யாருக்காவது சம்பாதிக்கணும்னு என்ன இல்லையா? வேலை கிடைக்கல பாஸ்டர், எங்கிட்ட சம்பாதிக்கிறது? ஆனாலும் ஏதாவது ஒரு வழியில் சம்பாதிக்கணுங்கிற ஒரு மைண்டில் எண்ணம் இருக்கா? ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் வாசிங்களேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ஞானமே முக்கியம். என்னத்தை சம்பாதிக்கணுமா? ஞானத்தை சம்பாதி. எது சம்பாதிச்சாலும் சரி, ஞானம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அதனால தான் முதல்ல உங்களுக்கு ஞானம் வேணும். என்னத்தை சம்பாதிச்சாலும் ஞானத்தை சம்பாதிங்க. நீங்கள் என்ன வேணாலும் உலகத்தில் சம்பாதிங்க, அதெல்லாம் அழிஞ்சு போகும். ஆனால் இந்த ஞானம் தான் உங்களோட கூட இருக்கும். அல்லேலூயா. அதில் 5வது வசனத்தை வாசிங்களேன். ஞானத்தை சம்பாதி, அதோடு சேர்ந்து என்ன செய்யணுமா? ஆமாம், புத்தியையும் சம்பாதிக்கணுமா? அல்லேலூயா. ஞானத்தை சம்பாதிக்கிறதோடு சேர்ந்து புத்தியும் நீ என்ன செய்யணுமா? சம்பாதிக்கணும். இப்போ ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அவசியமான ஆவிக்குரிய அர்த்தங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஒரு வேலைக்கு போகிறோம், இன்டர்வியூக்கு போகிறோம், அவன் கேட்குற கேள்விக்கு நீ ஞானமாக பதில் சொல்லலைன்னா வேலை இல்லாமல் போயிட்டு வாமான்டுவான். ஹலோ, சரி, அவன் கேட்குற கேள்விக்கு புத்தியாக பதில் சொன்னால், நல்ல புத்தியாக பதில் சொல்லியிருக்க, உனக்கு நான் வேலை தரேன்பான். அப்போ முதல்ல எது தேவை? வேலை தேவையா, ஞானம் தேவையா? ஞானம்னா என்ன அர்த்தம்? என்ன விஸ்டம்? விஸ்டம்னா என்ன? ஞானம், அறிவு, நாலேஜ் இல்லையா? சரி, ஞானம்னா விஸ்டம், விஸ்டம்னா ஞானம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டதுனால ஆண்டவர் உங்களுக்கு நிறைவான ஞானத்தை கொடுத்து புத்தியை சேர்ந்து தந்துடுவாள். ஏன்னா நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே ஞானத்தில் சிறந்து விளங்குறவர்கள். அவங்களுக்கு புத்தியும் சேர்ந்து ஆண்டவர் கொடுக்குறார். ஞானமாயும் இருக்கணும், புத்தியாயும் செயல்படணும். இந்த ரெண்டும் நமக்கு முக்கியமான ஒரு காரியத்தை இன்றைக்கி கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த ஞானம் இந்த புத்தியும் சம்பாதித்துக்கொள் என்று சொல்லி நமக்கு ஆண்டவர் சொல்கிறார். இதை வந்து இப்போ இந்த மாதத்தை வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும். என்னை கண்டடைகிறவன்னா யார்? இயேசுவையா? இயேசுவையா? ஞானத்தை கண்டடையும் இயேசு தான். ஆனால் அந்த வசனமே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்து ஞானத்தை குறித்து பேசுகிறது. அந்த ஞானத்தை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். ஞானம் இருந்தால் தான் ஜீவன் இருக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியும் இல்லையா? ஞானம் இல்லைனாக்கு உலகத்தில் சுற்றி திரிகிறது போல் நம்ம சுற்றிட்டு இருப்போம். ஞானம் இருந்ததுனால நம்ம ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கோம், அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தாகத்தில் வந்திருக்கோம். அவன் கர்த்தரிடத்திலிருந்து தயவையும் பெற்றுக்கொள்வானான். அல்லேலூயா. அப்போ ஞானம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, யார் நமக்கு கர்த்தர் வந்து நமக்கு ஜீவனை கொடுக்கிறவரும் நமக்கு உதவி செய்கிறவரும் தயவு செய்கிறவரும் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த ஞானம் எங்கே ஆரம்பிக்குது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். அப்போ எப்போ ஒரு மனுஷனுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற எண்ணம் உருவாகுதோ அன்னைக்கு ஞானம் உங்களுக்கு உருவாகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அது வரைக்கும் நமக்கு அந்த ஞானம் வந்து வெளிப்படாது. அல்லேலூயா. எப்போ இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயங்கிறது என்னங்க சொல்லுங்க? சரி, பாவத்தை விட்டு விளைகிறது ரைட்டு. அதாவது கற்பனைகளை கை கொள்வது, அதுதான் மெயினாக பார்க்கும்போது ஆண்டவருடைய அன்பில் நம்மளை வைத்து அவருடைய கற்பனைகளுக்கு கை கொள்வது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்படிப்பட்டவர்களுக்கு
ஞானம் ஆரம்பமாக உண்டாகிறது என்று பார்க்கணும். இந்த ஞானங்கிறது என்னன்னா, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய மகத்துவத்தை, அவருடைய அன்பை நாம் எப்போ புரிந்து கொள்கிறோமோ அப்போதான் தேவ ஞானம் நமக்குள்ள வந்துச்சுன்னு அர்த்தம். புரியுதா? என்ன சொல்லுங்க? தேவ வல்லமை, தேவ பரிசுத்தம், தேவனுடைய அன்பு, அவருடைய மகத்துவத்தை என்னைக்கு நாம் புரிந்து கொள்கிறோமோ அப்போ தான் ஞானத்தை அடைந்தோம் என்று அர்த்தம். இதுதான் முதல்ல தேவனை அறிந்து கொள்ளுகிறது தான் ஞானம். அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய பண்பு எப்படிப்பட்டவர், அவர் குணாதிசயங்கள் எப்படிப்பட்டவர், எதற்காக பூமிக்கு வந்தார், ஏன் அவர் மரிக்க வேண்டும் என்கிறத சிந்தை நமக்குள்ளே வரும்போது ஞானம் நமக்குள்ளே உருவாகிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க தான் உலக ஞானம் வேற, தேவ ஞானம் வேற. அனுபவம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், அது நமக்கு உதவி செய்யவே முடியாது. சில சமயத்தில் என்னன்னா, இது உலக காரியங்களில் அனுபவம் பேசும். படிக்காதவங்களுக்கு அனுபவம் பெருசுங்கிறவாங்க. அப்போ அந்த அனுபவத்தினால காரியங்களை சாதிப்பாங்க. கல்வி ஞானம் படைத்தவர்கள் அனுபவம் இல்லாட்டினாலும் கல்வி படித்ததுனால அவங்களுக்கு இருக்கிற அந்த ஞானத்தை பயன்படுத்தி சில காரியங்களை செய்வாங்க. இது உலக ஞானம் முடிஞ்சிச்சு. ஆனால் தேவ ஞானம் தேவன் கொடுக்கிற அந்த யார் கொடுக்கிறாரு? கர்த்தர் தான் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கல. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் நமக்கு வருகிறது. அப்போ ஞானத்தை கொடுக்கிறவர் யாரு? கர்த்தரே. அவரே ஞானம் உள்ளவர், அவரே ஞானத்தின் ஆவியானவர். அவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். ஞானத்தை தாரும் என்று கேட்கிறவனுக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த ஞானத்தை கண்டடைகிறவன் பாக்கியவானா. பிரைஸ் தி லார்ட். இந்த ஞானத்தை அதை கண்டடையணும். எப்படி கண்டடையணும்? கர்த்தரிடத்தில் தான் கண்டடையணும். அதை வாசிங்க. நீதிமொழிகள் 3:13. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை கண்டடைகிற மனுஷனும் பாக்கியவான். நீங்கள் ஞானத்தை கண்டடைந்தீர்களானால் நீங்கள் பாக்கியவான், பாக்கியவதிகளாக இருப்பீர்கள். நீங்கள் புத்தியை தெரிந்து கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த ஞானம் நமக்கு முக்கியமாக வேணும். இந்த ஞானம் தான் நமக்கு ஜீவனை கொண்டு, நித்திய ஜீவனுக்கு நல்ல நேராக நடத்தி கொண்டு போகிறது ஞானமே. அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போது ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதுனால அவங்க எப்படிப்பட்டவர்களாக, யாரெல்லாம் எந்தெந்த பரிசுத்தவான்கள் கர்த்தருக்கு பயந்து நடந்தார்கள், அவர்கள் எப்படி ஞானத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்பதெல்லாம் நமக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. ஒவ்வொரு காரியமாக நான் சொல்கிறேன் பாருங்கள். நோவாவை எடுத்துக்கொள்ளுங்க. நோவா தேவனுடைய எச்சரிப்பை கேட்டு பயபக்தியோடு என்ன செய்கிறானா? பேழையை தயாரித்தான் அல்லது பேழையை உண்டு பண்ணினான். இப்படி செஞ்சதுனால, பயபக்தியோடு கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவன் செய்ததுனால தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்றினான். அப்போ தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அது ஞானமாய் அவன் செயல்படுவதற்கும் புத்தியாய் நடப்பதற்கும் கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுக்கிறார். அதனால் அவனை எப்படி செய்யணும், ஏது செய்யணும்லாம் தெரியாது இல்லையா? அந்த கப்பலை செஞ்சுட்டான். அந்த கப்பலுக்கு சுக்கான் வச்சானா? சுக்கான் இருந்துச்சா? அப்புறம் எப்படி போச்சு? செய்ய சொன்னார், செஞ்சிட்டான். ஓட்டுறவர் அவர் ஓட்டிட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே வழி தெரியாத இடத்துல, அவாந்தரமான இடத்துல ஆண்டவர் தான் நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்வதற்கு அவர் ஞானத்தை கொடுக்கிறார். இந்த கப்பலை எப்படி கட்டணும், எந்த மாதிரி கட்டணும், எந்த திசையில் அந்த காரியங்கள் எல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறத கர்த்தர் தான் அவனுக்கு கற்றுக் கொடுக்குறார். அந்த ஞானத்தை கொடுக்குறவர் அவர் தான். பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் எடுத்துக்கங்க. ஆபிரகாம் தன் ஒரே குமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்தும் பொழுது பயபக்தியோடு கூட என்ன செஞ்சானா? அதை நிறைவேற்றினான். அல்லேலூயா. அவன் நிறைவேற்றும் போது கர்த்தர் என்ன செய்தார்? அவனுடைய பலியை ஏற்றுக்கொண்டாரா? அங்கீகரித்தாரா? ஈசாக்கு அங்கீகரித்தாரா? அவனுக்கு பதிலாக ஒரு ஆடை கர்த்தர் கொடுத்தார். அப்போ துணிந்து கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனை இவன் ஆண்டவரே சொல்கிறாரு, இவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். அல்லேலூயா. நாம் தேவனுடைய சித்தத்தை
ஆண்டவருக்கு பயந்து நாம் செயல்படும்போது கர்த்தர் நம்மை பார்த்து சொல்வார், நீ எனக்கு பயப்படுகிற மனுஷன். அல்லேலூயா. அதனால் அந்த ஞானம் நமக்கு உண்டாகும் என்று பார்க்குறோம். யோபு சொல்கிறாரு, தனக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற உத்தம மனுஷன் என்று யோபுவை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கி நம்மளை பார்த்து சொல்லணும், கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளாக இருக்கிறாங்க அப்படின்னு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லணும். அந்த 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 கிருபை நமக்கு இருக்கா? அந்த கிருபை நம்மளோடு இருக்கா? ஆண்டவர் சொல்லுவார் நம்மளை பார்த்து, கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரீ, கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு யார் பயந்து நடக்கிறாங்கோ அவங்க பாக்கியவான், அவங்களுக்கு தேவ ஞானம் இருக்கிறது என்று அர்த்தம். அதே மாதிரி சிப்பிரால் பூவால் என்கிற 2 பேர் மருத்துவச்சிகளை குறித்து சொல்கிறாரு. அவங்க கர்த்தருக்கு பயந்ததுனால எபிரேய ஸ்திரீயருடைய அதாவது இந்த பிள்ளை பேர் பெறும்பொழுது காப்பாற்றினாள், ஆண் குழந்தையாக இருந்துச்சுன்னா காப்பாற்றினாள் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும்போது நீங்கள் நீதி செய்கிறவர்களாக, புத்தியாக செயல்படுகிறவர்களாக விளங்குவீங்க. அதனால் கர்த்தர் அவங்க குடும்பத்தை தலைக்க பண்ணாராம். அல்லேலூயா. அப்போ நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால வரக்கூடிய இப்படிப்பட்ட காரியங்கள்னால உங்கள் குடும்பம் தலைக்கவும், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தர் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. சொல்லுமா, இந்த கொர்நேலியுங்கிற புறஜாதி அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனமாக இருந்தான் என்று வேதம் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. இந்த நீதிமொழியில் 3:13 சொல்லுது, ஞானத்தை கண்டடைகிறவன் பாக்கியவான். சரி, ஞானத்தை கண்டடைகிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. இப்போ இந்த ஞானத்தை கண்டடைகிறதுல ஒருத்தர் 2 பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிட்டு நான் முடிக்க போகிறேன். அல்லேலூயா. அதிகமாக சொல்லும் போது ஞானம் அதிகமாக வந்துடும், அதனால் நான் குறைச்சிடுறேன். ஏன்னா நீங்கள் அதிகமாக ஞானத்தை விரும்புகிறவர்களாக இருக்கிறீங்க, அதனால தான் நான் குறைக்கலான் இருக்கிறேன். சரி, ஒன்று பாருங்களேன். ஒரு நாள் சாலமோன் தூங்குறான். அவன் காலையில் ஆண்டவரை நேசிக்கிறவன், அன்பு செலுத்துகிறான், கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தவன். அவன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினானான். என்னது? 1000 சர்வாங்க பலிகளை செலுத்திட்டு ஐயா போய் தூங்கிட்டார். நைட்டு தூங்குறார். ஆண்டவர் அவனை என்ன செய்கிறாரு? சொப்பனத்தில் பேசுகிறார். சாலமோனே, நீ என் மேலே வைத்திருக்கிற அன்பை நான் பார்த்தேன், எனக்கு 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினதை பார்த்தேன். வேதத்தில் இது இல்லை, நான் சொல்கிறேன். நான் அதெல்லாம் கண்டேன், அதை ஏற்றுக்கொண்டேன். இப்போ நீ விரும்பினதை கேளு. இப்போ இருங்க நான் சொல்லிக்கிறேன். அப்போது என்ன சொல்கிறான் ஆண்டவர்? என்ன சொல்கிறாரு? நீ என்ன விரும்புகிற? உன்னுடைய அன்பு நான் பார்த்துட்டப்பா, நீ எனக்காக நீ பலி செலுத்துனதை நான் பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப இருதயத்துக்கு ஏற்றதாக இருந்துச்சு. இப்போ நான் உனக்கு விரும்பினதை நான் செய்ய ஆசைப்படுறேன், உனக்கு என்ன வேணும்? இதுதான் அவன் சொல்கிறான். என் தகப்பனை நீங்கள் இந்த ராஜஸ்தானத்தில் வச்சிங்க, அவனுக்கு பிற்பாடு ஒரு ராஜா வருவான்னு சொல்லிங்க. அவனும் நானும் சிறு பிள்ளையாக இருக்கிறேன், போக்குவரவு அறியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது. ராஜாங்கத்தை பற்றியும் அரசியலை பற்றியும் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஏராளமான எண்ணிக்கைக்கு அடங்காத இந்த ஜனங்களை விசாரிப்பதற்கு எனக்கு ஞானம் இல்லை, அதனால் எனக்கு ஞானம் வேணும். அல்லேலூயா. சொல்லுவோமா? இந்த விண்ணப்பம், அந்த கேட்டதுக்கு அவன் சொன்ன விண்ணப்பம் என்னது? எனக்கு ஞானம் வேணும். நீ நல்ல அரிதான ஒரு காரியத்தை கேட்டாய். அல்லேலூயா. எலியா எடுத்துக்கொள்ள போடும்போது எலிசா கேட்டான்ல, உமக்கு ரெட்டிப்பான வரம் எனக்கு வேணும்னு சொல்லி. நீ அரிதானதை கேட்டிருக்கடா, யாரும் பெற்றுக்கொள்ள முடியாதனை கேட்டிருக்க. அப்போ நீ என்னை எப்போ பார்ப்பியோ அப்போ நான் உனக்கு தரேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. இங்கே சொப்பனத்தில் ஆண்டவர் பேசுகிறாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்டானே, அவன் எனக்கு ஞானத்தை வேணும். ஏன்னா இந்த திரளான ஜனங்களை விசாரிப்பதற்கு எனக்கு ஞானம் வேணும், அந்த ஞானத்தை எனக்கு மட்டும் தாங்க போதும் அப்படிங்கிறான். பிரைஸ் தி லார்ட். அப்போது ஞானத்தை கண்டடைகிறவன் பாக்கியவனா. இவனுக்கு அந்த பாக்கியம் கிடச்சிங்க, ஆண்டவருடைய கண்களில் தயவு கிடச்சி, நீ கேட்டதை தர்றேன், நீ கேட்டதை தந்துடுறேன். நீ என்ன கேட்ட? ஞானத்தை கேட்ட, நீ ஞானத்தையும் தரேன். நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் தீர்க்காயுசையும் நான் உனக்கு தரேன்ப்பா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அந்த வசனத்தை வாசி பாருங்க. அவன் ஆண்டவர் சொல்கிறாரு, பகைவர்களை கொல்லணும், எதிராளிகளை கொல்லணும்,
அப்படிங்கிறதெல்லாம் கேட்காம நீ என் ஜனத்தை ஆளுகை செய்வதற்கு ஞானத்தை கேட்டீல, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி உங்களை ஆண்டவர் பார்த்து உங்களுக்கு என்னப்பா வேணும்னு சொன்னால் என்ன செய்வீங்க? ஞானம் வேணும்னு கேட்டேன்னு சொல்லக்கூடாது. அது பெரிய ஞானம், அது பெரிய ஞானமாயிரும். நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது பாஸ்டர், எதை சொல்கிறதுன்னு தெரியல. ஹலோ, இருக்கா? லிஸ்ட் இருக்கா? என்ன கேட்டால் என்ன கேட்டால் ஆண்டவர் உங்களுக்கு கேட்டால் என்ன வேணும்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? என்னைய கேட்டால் நான் சொல்லட்டுமா? நான் உம்மோடு இருக்கணும் ஆண்டவரே. நான் மரித்தாலும் இன்னைக்கு மரித்தா அடுத்த நிமிஷம் உங்கள்கிட்ட இருக்கணும். அதுதான் என் வாஞ்ச. இது வரைக்கும் என்னை நடத்திட்டீங்க ஊழியத்தின் பாதையில். இனி நான் நடக்க போகிற ஒரு காரியத்துக்கு, எதிர்பார்த்துருக்கிற காரியத்துக்கு இது தான் நான் கேட்க போகிறேன். நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க? சொல்லுங்களேன், எதையாவது சொல்லுங்க. ஆண்டவர் கேட்குறார். நீங்கள் பேச போகிறதையும் சொல்ல போகிறதையும் கர்த்தர் கேட்குறாரு. இங்கே இருக்கார்ல, கர்த்தர் இருக்கார்ல, சொல்லுங்க. பின்ன ஆண்டவர் கேட்குறாரு, சொல்லுங்க. உம்முடைய சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. சரி, ஆண்டவர் சித்தத்தின்படி நடத்துவார். அப்புறம் ஆவிக்குரிய கண்கள் திறக்கணும் ஆண்டவரே. ஆவிக்குரிய கண்கள் திறந்துருச்சு. அப்புறம் வரங்கள் கிரியை செய்யணும் ஆண்டவரே. வரங்களை தந்துட்டேன். பரலோக தரிசனத்தை பார்க்கணுமா? பரலோகத்துக்கு வேணாமா? தரிசனம் தான் வேணுமா? சரி, தரிசனம் தருவேன். அப்புறம் ஆத்துமாக்களை தரணும். ஆத்துமாக்களை தருவேன். ஆத்துமாக்களை தருவேன். ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும் ஞானவான்கள் இல்லையா? அந்த ஞானத்தையும் கர்த்தர் கொடுப்பார். அப்புறம் சொல்லுங்களேன். கேட்குறதெல்லாம் கர்த்தர் கொடுக்க போகிறாருங்க. நீங்கள் கேட்கலன்னா அப்புறம் அவ்வளோதான். வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும். அல்லேலூயா. அப்புறம் சொல்லுங்கள். மனசுலையாவது பேசுங்கள்ண்ணா. ஒரு 5 நிமிஷம் பதில் தரேன், உங்களுக்கு டைம் தரேன். மனசுக்குள்ளேயாவது பேசுங்க. ஆண்டவர் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிறத கூட அறிஞ்சிருக்கிறார் இல்லையா? சொல்லுங்களேன். ஒரு மீட்டிங்கில் ஒரு பெரிய ஊழியக்காரர் வந்து பேசிக்கிட்டு இருந்தார். திடீர்னு தீர்க்கதரிசனம் சொல்கிறார். 3 பேர்த்துக்கு குழந்தை இல்லைன்னு வேதனைப்படுறாங்க. அந்த 3 பேர் எழுந்து நில்லுங்க. இவருக்கு தெரியாது. 2 பேர் எழுந்துச்சு நின்னாங்க. கடைசி வரைக்கும் டைம் பார்த்து ஒருத்தர் இருக்கிறாரு, எழுந்திருக்க மாட்டேங்கிறார். அவருக்கு வெக்கம். அதாவது அவர் ஊழியம் செய்கிறதுனால நம்ம எழுச்சிட்டுன்னா எல்லாரும் நம்மளை என்ன செய்வாங்க? அசிங்கமாக நினைப்பாங்களே. அப்படிங்கிறதுனால என்ன செய்யலை, ஏன் மீட்டிங்லாம் முடிஞ்சு போயிட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் குழந்தை இல்லை. ஹலோ, இன்றைக்கி வரைக்கும் அந்த 2 பேர்த்துக்கும் குழந்தை பிறந்துருச்சு. அதனால் ஒரு தேவ சமூகத்தில் வந்து கேட்குற கேள்விக்கு நீங்கள் வந்து சொல்கிறது வந்து அது கர்த்தர் கேட்குறார், கர்த்தருக்கு பதில் சொல்கிறீங்க. அதுதான் ஞானம். ஞானமாய் புத்தியாய் தேவ சமூகத்தில் நம்ம சொல்லுகிற வார்த்தைகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். பிரைஸ்ல சொல்லுவோமா? இப்போ நீங்கள் வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3லிருந்து 5 வரைக்கும் உள்ள வசனங்கள். அதை முதல்ல அவன் என்ன செய்கிறான்? அன்பு செலுத்தினான், அன்பு கூறினான் இல்லையா? அன்பு கூறினான் இருக்குதா? அன்பு கூறினான். அப்புறம் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். இது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாக இருந்துச்சு. ராஜாவை புகழ்ந்து பாடும்போது ராஜாவுடைய இருதயம் பூரிப்பானுச்சுன்னா, பாடுகிற அந்த கவிஞனை பார்த்து உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படிம்பார் இல்லையா? கேட்பார். அப்போ அவன் சொல்கிறத, அவன் கேட்குறத அந்த ராஜா கொடுக்கறது வழக்கம். இல்லை அவன் ஒன்றுமே கேட்கலனால ஒரு தட்டில், பெரிய தட்டில் என்ன செய்வாங்க?
பொண்ணையும் வெள்ளையும் கொண்டாந்து கொடுத்து எடுத்து வச்சுக்கோ, உன் வாழ்க்கையை கட்டி எழுப்பிக்கோ அப்படின்னு சொல்லி அவன் வாழ்க்கையில் ஒரு நன்மை உண்டாகட்டும்னு சொல்லி ராஜா அன்னைக்கு காலத்தில் நினைச்சு சொல்லுவார். நம்ம ராஜா இருக்கிறாரு, அவர் என்ன சொல்வார்? அவருக்கு என்ன பிரியம்? அவரை நீ புகழ்வது, அவர் மேல் அன்பு வைக்கிறதும், அவருக்கு நீ சர்வாங்க தகன பலியாக உன்னை அர்ப்பணிக்கிறது தான் பிரியம். அது பிரியப்பட்டு ஆண்டவர் கேட்குற, உனக்கு என்ன தேவை? வாட் யூ வாண்ட்? அப்போ இந்த சாலமோன் கேட்குறான். அடுத்து சொல்கிறார் பாருங்க, ராஜா 3:9 வாசிங்களேன். ஆகையால் உம்முடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறிக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாரால் ஆகும்? அந்த ஞானம் இல்லைன்னா யாராலும் ஒன்றும் செய்யவே முடியாது. அந்த ஞானம் எனக்கு வேணும். தேவ சமூகத்தில் நான் கேட்பேன், ஆண்டவரே எனக்கு ஞானமே கிடையாது, பிரசங்கிக்கிற ஞானமும் எனக்கு கிடையாது, விசாரிக்கிற ஞானமும் எனக்கு இல்லை, அந்த ஞானத்தை எனக்கு தாருன்னு சொல்லி அடியில் ஆரம்பத்தில் கேட்பேன். அந்த ஞானம் எனக்குள்ளே வந்ததுனால தான் கர்த்தர் மட்டுமாய் என்னை எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார், ஆத்துமாக்களை சம்பாதிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. அதுபோல் இந்த சாலமோன் இந்த ஜனங்களை ஆளுகை செய்வதற்கு எதுவும் கேட்கல, ஞானம் மட்டும் இருந்தால் போதும். அவர் என்ன சொல்ற? 12வது வசனத்தை இப்போ வாசிங்க. உன் வார்த்தையின்படி நான் செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு நான் தந்தேன், உனக்கு சரியானவன் இந்த பூமியில் இருந்ததில்லை, உனக்கு பின்னாடி எழும்புவதும் இல்லை. ஆண்டவர் பெரிய காரியங்கள் அவனுக்கு முன்னாடி யாரும் இல்லை, அவனுக்கு பின்னாடியும் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்ததும் அல்லாமல் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் தந்தேன்னு சொல்கிறார். ஞானம் மட்டும் நீ கேட்ட அது நல்லது தான், ஆனால் உனக்கு தேவையான ஐஸ்வர்யமும் மகிமையும் நான் கொடுக்குறேன். இன்றைக்கி கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நீ எதை கேட்கலையோ அதையும் சேர்த்து தருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் கையை தூக்கி அல்லேலூயா சொல்கிறது பரலோகம் அங்கீகரிக்கிறது. பரலோகம் அங்கீகரிக்கிறதுனா உங்கள் கையை தூக்கி ரைஸ்லார். அப்போ அந்த ஞானத்தை கொடுத்து கர்த்தர் என்ன செய்கிறாரு? தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்தார். அதுபோல் இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த முதல்ல எதை கேட்குறீங்களோ இல்லையோ, எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவரே, சொத்து வேணாம், சுகம் வேணாம், எனக்கு ஞானம் கொடுங்க, நான் எப்படி நடந்து கொள்ளணும், எங்கே எப்படி பேசணுங்கிறத ஞானத்தை கொடுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதாவது இந்தியன் ஏர்லைன்ஸுக்கு ஒரு தடவை நான் இன்டர்வியூக்கு போனேன். எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிவிட்டு இன்டர்வியூக்கு போய் அட்டன் பண்ணேன். எல்லாம் எவ்வளோ டை கட்டிட்டு வர்றான், அதை கட்டிட்டு வர்றேன். நான் சாதாரணமாக பேண்ட் சட்டை தான் போட்டு உள்ளே போனேன். பெரிய கேள்விலாம் கேட்பான்னு பார்த்தேன். நான் படித்த படிப்புக்கு கேள்வி கேட்பானீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு, அன்றைக்கி சில காரியங்கள் அரசியல் ரீதியாக அதாவது கேட்டானா என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு அரசியலே தெரியாது. போனேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். 3 பேர் உட்காந்துனேன். 3 பேரும் பயங்கரமான ஆளாக இருக்கிறேன். பார்த்தாலே பயமாக இருந்துச்சு. ஒவ்வொருத்தனா ஒரு சில கேள்வி கேட்டான், ஒரு சிலருக்கு பதில் சொன்னேன். அன்னைக்குன்னு ஒருத்தன் வந்து ஃபுட்பால் பிளேயர், வேர்ல்டு லெவலில் இருக்கிற பிளேயர் ஒருத்தன் வந்திருக்கிறான், சென்னைக்கு வந்திருக்கிறான். அவன் யாருன்னு கேட்டான், தெரியாது அப்படின்ட்டேன். சரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு. தெரிஞ்சால் தானே சொல்ல முடியும். நான் மட்டுக்கு தெரியாத சொல்லி, ஏன்டா பேப்பர்லாம் படிக்கிறியா? இத்தனைக்கும் நான் பேப்பர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் வாங்கி வச்சுருக்கிறேன். அதில் முதல் பக்கத்தில் இருக்குது. நான் அதை பார்க்கவே இல்லை, மேலோட்டமாக பார்த்துட்டு உள்ளே போயிட்டேன். பேப்பரை உள்ளே வச்சுட்டு கிடைக்க வேண்டிய வேலை போச்சுங்க. இந்தியன் ஏர்லைன்ஸில் நான் அப்புறம் பின்னாடி நான் யோசித்து பார்த்தேன், ஆனால் ஏன் இந்த ஆண்டவர் எந்த வேலையை கொடுக்கல அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது, இந்த வேலை கிடச்சின்னா நீ எங்கேயோ போயிருப்ப, என்னையே மறந்துடுவாடா, அதனால் நான் உனக்கு ஒரு வேலை வச்சுக்கிறேன், அங்கே வேலைக்கு வான்னு சொல்லி ஈபிக்கு கொண்டு வந்து வச்சார்.
இன்டர்வியூ அட்டன் பண்ணல, சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். எதுவுமே கேட்கல. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கன்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு இபியில் லஞ்சம், இப்போ எல்லாம் லஞ்சம் இல்லாமல் உள்ளே நுழையவே. ஆனால் அன்னைக்கு ஆண்டவருடைய கிருபை, நீ இந்த திண்டுக்கல் பக்கத்தில் நீ ஊழியம் செய்கிறதுக்கு இந்த வேலையை கொடுத்துருக்காரு. அவ்வளோதான். இதனால் இப்போ என்ன செய்ய, எப்போ கூப்பிட்டாலும் வந்துடுவேன் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் போல தெரியுது. அதனால் என்ன செஞ்சிட்டாரு, இந்த வேலையை செய்ய எப்படின்ட்டு 20 வருஷம் வேலை செஞ்சேன். வேலைக்கு வாப்பா, ஏன் வேலைக்கு வாப்பான்னு அழைச்சாரு, வந்துட்டேன். அவ்வளோதான். நான் அதில் இருந்திருந்தேன்னா என்ன ஆயிருக்கும், நான் வந்திருக்க மாட்டேன். சரி, அந்த வேலை தான் போச்சு. இன்னொரு வேலைக்கு என்னை கூப்பிட்டாங்க. அதுக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ணி கோயம்புத்தூரில் போய் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இன்டர்வியூ கூப்பிட்றாங்க. எங்கேருந்து இருக்கு, எல்ஐசி இன்டர்வியூக்கு. எல்ஐசி இன்டர்வியூக்கு கூப்பிட்டா அங்கே ஒரு கேள்வி கேட்டேன். அந்த கேள்விக்கு பதிலே தெரியல. நீங்கள் போயிட்டு வாங்க சார் அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு எங்கள் வீட்டுக்காரமாக எல்ஐசியில் வேலை செய்கிறாங்க அப்படின்ட்டு. அது போனாலும் பரவாயில்ல, இந்த இது உள்ள அவுட்புட் போனால் இன்புட் வருதில்ல. கர்த்தர் பாருங்க ஞானமாக செயல்படுகிறத நான் அப்போ தான் புரிஞ்சேன். அப்போ எனக்கு ஞானம் எங்கேருந்து வருது? நமக்கு இந்த வேலை போச்சு, வேறு வேலை வந்துடுச்சு. இப்படி பெரிய பெரிய வேலையெல்லாம் ஒரு 4-5 வேலை எனக்கு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடைச்ச. எல்லாம் எக்ஸாம் எழுதிடுவேன், பாஸ் பண்ணிடுவேன், இன்டர்வியூவில் கோட்டை விட்டுருவேன். போச்சு. சரி, கர்த்தர் ஏதோ ஒரு நமக்கு ஒரு பிச்சை போட்டார். இபியில் பிச்சை போட்டார். 20 வருஷம் வேலை செஞ்சேன். 2 ப்ரொமோஷன் வந்துச்சு. 2 ப்ரொமோஷன் கட் பண்ணேன். ஏன் கட் பண்ணேன்னா ஊழியம் போயிடும். நான் ஊழியத்தை செஞ்சுக்கிட்டே வேலை செஞ்சதுனால இது போயிடும்னு சொல்லிவிட்டு நான் 2 ப்ரொமோஷனையும் கட் பண்ணிவிட்டு பேசாமல் என்ன செஞ்சிட்டேன், கிடைச்சது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வேன். கர்த்தர் பேசினார், நீ வெளியே வந்துடு அப்படின்னு. சரி, அப்போ தான் வெளியே வந்துடுறேன். அப்போ அந்த ஞானத்தை ஆர்டர் கொடுக்குறாரு இல்லையா. நான் உலகத்தை ஞானத்திலே நான் இருந்திருந்தேன் அப்படின்னா எனக்கு வேலை சம்பாதிக்கிறது தான் முக்கியம். அப்போ என்ன சம்பாதிச்சாலும் அது நிற்காது. ஞானத்தை சம்பாதி, அதுதான் உனக்கு நிற்கும். அந்த ஞானத்தை கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட போதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சத்தியத்தின் வழியில் பரலோகத்துக்குரிய வழிவாசலை திறப்பதற்கு உண்டான ஞானத்தை தேவன் கொடுத்து அதை பேச சொல்கிறதுனால தான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் நான் நிற்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த ஞானம்தான். உலக ஞானத்தை தேடி போயிருந்தேன், சம்பாதிக்கிறத தேடி போயிருந்தேன்னா எனக்கு அவ்வளோதான், எல்லாமே அழிஞ்சு போயிருக்கும். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் என்னை நடத்துகிறது தேவ ஞானத்தினால செயல்பட வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? இன்னொரு வருஷத்தை நான் சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். என்னென்னா, எஸ்தரின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, அன்றைக்கெல்லாம் எஸ்தர் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்த ஒரு பெண். ஆகேஸ்வர ராஜாவுடைய மனைவி யார்? முதல் மனைவி வஸ்தி. வஸ்திக்கு கொஞ்சம் ஓவரு என்ன சொல்கிறது, அவளுக்கு திமிரா. சரி, திமிருன்னா வச்சுக்கோங்க, உங்கள் பாஷையில் திமிரு. திமிரு வந்ததுனால திமிரு வந்ததுனால என்னாச்சு, தள்ளப்பட்டு போயிட்டாள். அவள் சாதாரண ஆள் இல்லைங்க, பெரிய ஆள் தான். அவளும் நல்ல அழகுள்ளவள் தான், ராஜாவுக்கு பிரியமானவள் தான். ஒரு ராஜா சொன்ன ஒரு காரியத்தை கேட்காதனால திமிரு வந்துருச்சு. என்ன திமிரு? நீ தான் எல்லா தேசத்தில் இருக்கிற பிரபுக்களுக்கு விருந்து வைப்பியோ, நானும் வைக்கக்கூடாதோ அப்படின்னு சொல்லி அவள் ஒரு தனியாக விருந்து வச்சா பாருங்க. அவள் விருந்து வைக்கட்டும், ராஜா அக்செப்ட் பண்ணிட்டான். ஆனால் கூப்பிட்டதுக்கு என்ன செய்யலை, புருஷனை மதிக்கலைன்னா அங்கே இருக்கிற பிரபுக்கள்லாம் சொல்கிறா, ஓ மனைவி ஒன்றை மதிக்கலைன்னா நாளைக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற மனைவிகள் எங்களை மதிக்கவே. பத்தியா எங்கே கொண்டு போய் பாயிண்ட் பண்ண சொல்லுகிறாங்க. இப்போ இந்த ராணி செஞ்சதை பார்த்துட்டு இவங்க பிரபுக்களுடைய மனைவிகள்லாம், போயா நீ யாரோ எவரோன்னு தெரியாது, இந்த மதிக்கலைன்னா என்ன ஆச்சு, போச்சா. வெளியில் தான் பிரபு வேஷம், உள்ளுக்குள்ளே என்ன வேஷம், வேலைக்காரன் வேஷம். அல்லேலூயா. இந்த எஸ்தர் ராஜாத்தி இப்போது ஆகேஸ்வர் ராஜாவுக்கு மனைவியாக தேர்ந்தெடுத்து நிறைய கன்னி பெண்கள் மாடத்தை கொண்டு வந்தாங்க. அங்கே இருக்கிற ஏகாய் வசத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க. ஏகாய் அவர்களை நல்லா வழி நடத்தினான். ராஜா இப்படிப்பட்டவர், அவங்களுக்கு நீங்கள் பிரியமாய் நடக்கணும், யாரை தேர்ந்தெடுத்துக்கிறாங்களோ அவங்கள தான் ராஜா வந்து ராணியாக தேர்ந்தெடுக்கப்படுவார், இப்படிலாம் சொல்லி கொடுக்குறாரு.
சொல்லி கொடுத்தது மாத்திரமல்ல, அவங்களுடைய சரீரத்துக்கு வேண்டிய, அழகுக்கு வேண்டிய எல்லா பொருள்களையும் கொடுக்குறாங்க. அவள் கேட்குறதெல்லாம், அங்கே வந்து இருக்க பெண்கள் என்னென்ன கேட்குறாங்களோ அதையெல்லாம் வசதி ஏகாய் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தார், எல்லாம் கேட்குறதெல்லாம். ஆனால் இந்த எஸ்தர் மட்டும் என்ன செஞ்சிட்டா தெரியுமா? எதையுமே கேட்கல. எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கல. ஏகாய் என்ன சொல்கிறானோ அதை ஞானமாய் கேட்டுக்கொண்டாள். இதுதான் புத்தி. அப்போ ராஜா யார், எப்படி, எந்த இடத்துல என்ன மாதிரி செய்வார் அப்படிங்கிறதெல்லாம் அவள் புரிஞ்சு கொண்டாள். அதனால் கன்னி பெண்களை சந்திக்கிற நேரம் இன்டர்வியூ வந்துச்சு. எஸ்தர் போனா ராஜாவுக்கு அவள் கண்களில் தயவு கிடைச்சு. ஏன்னா அவள்கிட்ட ஏதோ ஒரு ஞானம் செயல்பட்டுருக்குதுன்னு பார்க்குறோம். ஏதோ ஒரு காரியத்தை புரிந்து கொள்வதற்கு ராஜாவுக்கு ஞானத்தை அங்கே கொடுத்துருக்கிறாரு. அதனால் இவளை பார்த்தோன்னே ஐயா அழகில் மயங்கிட்டான். இவ தான் எஸ்தர், எனக்கு ராணி, பட்டத்து ராணி. நீங்கள் வஸ்தியும் இவளும் கம்பேர் பண்ணிங்கன்னா எஸ்தர் வந்து கம்மி தான், அழகில் கம்மி தான். ஆனால் அவன் கண்களுக்கு எப்படி தெரிஞ்சு? வஸ்தியை விட அழகாக இருக்கிறான்னு பண்ணிச்சு. இது யார் செஞ்சது? கர்த்தர் செஞ்சது. பிரைஸ் எல்லாம். நம்ம தேவனிடத்தில் போகணுன்னா உலக காரியங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. எனக்கு இது வேணும் அது வேணும். ராஜாட்ட போகிறதுக்கு வழியை மட்டும் சொல்லு, அதுதான் எனக்கு ஞானம். ராஜாவிட்ட போகிறதுக்கு என்ன வழி, எப்படி இருக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவன் கற்றுக் கொடுக்கும்போது அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டான். அதுதான் ஞானம். எத்தனையோ வசனங்கள் போதிக்கப்படுது, நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீங்க அதுதான் ஞானம். இந்த வசனம் உங்களை நேர பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகுதா, நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போகுதா, அதான் புரிந்து கொள்கிறது தான் ஞானம். ஹல்லேலூயா. இல்லை அந்த வசனத்தை வாசிங்களேன். அதில் 4வது அதிகாரம் 15-17 வசனத்தை வாசிங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, இன்னொரு சம்பவத்தை சொல்லிடுறேன். இப்போ எஸ்தர் வந்து ராணி ஆகிட்டா. ராணி ஆகி அங்கே அந்த புறத்தில் இருக்கிறா. இப்போது வெளியில் என்ன நடக்குதுன்னு அவளுக்கு தெரியாது. இப்போ இங்கே அரண்மனையிலேருந்து ஒரு சம்பவம் புறப்பட்டு போகுது. ஆமான் என்கிற ஒருத்தன் மூலியமாக ராஜாவிடத்திலிருந்து அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு இங்கே இருக்கிற ஒரு வினோதமான ஜனங்கள் உருவாகி கொண்டு இருக்குது. அவங்க வந்து நம்ம கலாச்சாரத்துக்கு பொருத்தம் இல்லாதவர்கள், அவங்கள கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை வாங்கி, அதிகாரத்தை வாங்கி வச்சுக்கிட்டான். அதனால் ராஜாவின் முத்திரையை போட்டு 127 நாடுகளுக்கும் சர்க்குலர் அனுப்புகிறாரு. யார்? ஆமான். ஆமான் ஆமான் செஞ்சிட்டான். இப்போது பயங்கரமான சூழ்நிலை இருக்காது. ராணிக்கு தெரியல. மொர்தெக்காய் கூப்பிட்டு சொல்கிறான், எப்பா இந்த மாதிரி நடக்குது, போய் ராஜாவை பாரு. நீ வேற, ராஜாவை பார்த்தா என் தலை போயிடும் தெரியுமா, அவன் கூப்பிடாம போக முடியாதையா, நீ வாட்டுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத சொன்னாலாம் சொன்னாலா சொன்னேன். அப்போ இவன் என்ன சொல்கிறான், நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வேறு வழியாக வந்துடும், நீயும் அந்த ஆப்பன் வீட்டிலாம் இருக்கிறவங்களாம் பொழைச்சிக்குவீங்கன்னு நினைக்காத அப்படின்னா. என்ன செய்யணும்? இப்போ ஞானம் உதிக்குது. அடுத்தது என்ன செய்ய வேண்டும்? ஒரு பிரச்சனை உங்களுக்கு உருவாயிடுச்சுங்க, உங்கள் குடும்பத்தில் உருவாயிடுச்சு, அதை சால்வ் பண்ணணும். தெரியல என்ன செய்யணும், என்ன செய்யணும்? எஸ்தர் என்ன செஞ்சா? அவள் என்ன செஞ்சா தெரியுமா? எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நானும் தாதிமாரும் இங்கே உபவாசிக்கிறோம் 3 நாளுக்கு, அல்லும் பகலும் தண்ணி குடிக்காமல் சாப்பிடாமல் நாங்கள் உபவாசிக்கிறோம். நீயும் கூட்டத்தார் என்ன செய்யணும்? வெளியில் உபவாசம் பண்ணுங்க, எல்லோரும் சேர்ந்து உபவாசம் பண்ணுங்க. ராஜாவிடத்தில் பிரவேசிக்கிறேன், செத்தாலும் பரவாயில்ல. இப்போ ஞானம் வந்துருச்சா? எதனால் இந்த ஞானம் வந்துச்சு? எப்போ ஜெபிக்கணும்னு நினைக்கிறாளோ அப்போ ஞானம் உள்ளே வந்துருச்சு. புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எப்போ ஜெபத்தில் உட்காருறீங்களோ, எப்போ உபவாசிக்கிறீங்களோ அப்போ ஞானம் வந்துச்சு. கர்த்தர் உங்கள் ஞானத்தை கண்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உபவாசிக்கிறாங்க. உபவாசம் முடிஞ்சு எஸ்தர் ராஜாவிட்ட போனாலா? எஸ்தர் வந்து எப்போ போனா? 3ஆம் நாள். 3வது நாள்னா உபவாசிக்கிற 3வது நாள். அப்போ உபவாசம் முடியல. அந்த வாசத்தை பார்த்தீங்களா? 3ஆம் நாளில் 3 நாள் அல்லும் பகலும் உபவாசிச்சால 3ஆம் நாளில் எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு
ராஜா அரண்மனைக்குள்ளே போகிறான். எப்போ பாரு ஞானமாக செயல்படுறார். உபவாசிக்கிற முடிகிறதுக்கு முன்னாடியே, இந்த உபவாசம் இருந்து கொண்டிருக்கிற நேரத்திலேயே தன்னுடைய வஸ்திரத்தை தரித்து கொண்டு ராஜாவின் அரண்மனைக்குள்ளே பிரவேசித்தாள். உள்ளே யாருமே போக முடியாது. இந்த உபவாச நாளில் அவள் செஞ்சதுனால ராஜா அவள் கண்களில் அவளுக்கு கெடுவை கிடைக்க காத்திருக்கவே செய்தாள். செங்கோலை நீட்டுறான், தொடுறான். உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்? பாருங்கள், நீங்கள் உபவாசிக்கிறது ஏதோ உங்களுக்காக எதுக்காக, உபவாசத்தில் ஒரு மகிமையான காரியம் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஹல்லேலூயா. அந்த மகிமையான காரியம் உபவாசித்து நீங்கள் முடிக்கிறதுக்குள்ளே கர்த்தர் பரலோகத்திலேருந்து ஒரு காரியத்தை செய்யணும்னா, நீங்கள் விசுவாசத்தோடு ஞானத்தோடு தேவ சமூகத்தில் நடந்து கொள்ளும்பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். போனாலா, என்ன வேணும்னு கேட்டாலா, உடனே பதில் சொன்னாலா? எனக்கு இது வேணும்னு கேட்டாலா? சொல்லுங்கள். ஏதாவது வேணும்னு கேட்டாலா? அவன் என்ன கேட்டா தெரியுமா? இன்றைக்கி ராத்திரிக்கு இது விருந்து வச்சுருக்கிறேன், நீயும் ஆமோன்னு வந்துரு. என்னடா அது? ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். என்னை தேடி வந்த, எதுக்கோ எதிர்பார்த்து கேட்குறதுக்கு வந்த, அதை கேட்காம விருந்துக்கு வா அப்படின்னு சொல்கிறிய. கேட்டிருப்பானா இல்லையா? ஆனால் கேட்கல. அவன் எஸ்தர் சொன்னது தான். அதை கீழ்ப்படுகிற வேலை ராஜாவுக்கு. அப்படியே வரேன், அப்படியே. ஆமாங்க, நீங்கள் அன்போடு கூட புருஷன்கிட்ட நடந்துக்கிட்டிங்கன்னா புருஷர் என்ன செய்வார்? சொல்லுங்களேன், புருஷர்காரங்களும் சொல்லுங்க. உங்கள் பின்னாடியே வந்துடுவார். நீங்கள் சொல்கிறது தான் சட்டம், நீங்கள் சொல்கிறத கேட்பார். அது மாதிரி என்னாச்சு, எஸ்தர் சொன்னதை அன்படியாக கேட்டுக்கிட்டு என்ன செய்கிறான், முதல் நாள் விருந்துக்கு வந்துட்டான். விருந்து பரிமாறுற நேரத்தில் அப்பையும் கேட்குறான், எஸ்தரே வாட் யூ வாண்ட், ஏதாவது தேவையா? இந்த பூமியில் இந்த ராஜாத்தில் பாதி வேணுமா? என்ன வேணுமா அது சொல்லியா? வாய் திறக்கவே மாட்டேங்கிற. சில பேர் வாயே திறக்காமல் திடீர்னு திறந்துடுவாங்க. அந்த திறந்தது பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியும். எப்பா இது வேண்டவே வேண்டான்னு ஓடியே போயிடுவேன். பிரைஸ் தி லார்ட். ராஜா கேட்குறான், திரும்பி கேட்குறான், சொல்லு. நாளைக்கும் விருந்து வைக்கிறேன், வரணும். எப்படி பாருங்கள், ஞானமாக. எதுக்கு இந்த ஞானம் வருது? நாளைக்கும் நான் விருந்து வைப்பேன். நீ என்ன செய்யணும்? இந்த ஆமானை கூட்டிகிட்டு வரணும். உனக்கு புரியவே இல்லை, என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ராணி இப்படிலாம் பேசுனது பார்த்தது இல்லையே, இன்னைக்கு இப்படிலாம் செய்கிறாளே. விருந்து ஓஹோன்னு இருக்குது. இதுவரைக்கும் நான் சாப்பிடாத விருந்தை நான் ராணி கையில் சாப்பிட்டேன். என்ன வேணும் ஆசையாக கேட்குறேன், சொல்ல மாட்டேங்கிறான். ஒரு பட்டு புடவை கேட்டாலா? இல்லை. அவன் சொல்கிறான், பாதிக்கு பாதி தரேன், இந்த தேசத்தில் என்ன பாதி இருக்குது அம்புட்டு தரேன், எடுத்துக்கோ. சரி, நாளைக்கு விருந்துக்கு வரேன். ஆமானுக்கு ரொம்ப சந்தோஷம். மனைவிக்கிட்ட போய் சொல்கிறான். மனைவிட்ட போய் என்ன சொல்கிறான்? ராஜாவையும் என்னையும் மாத்திரம்தான் விருந்துக்கு வர சொல்லியிருக்காங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த வாசப்படியில் உட்காந்துருக்கான இந்த மொர்தெக்காய், அவனை பார்த்தா மாத்திரம் எனக்கு கோபம் வருது. ஜாக்கிரதையாக, அவன் நிமித்தமாக அவனுக்கு ஏதாவது வரும். அவனை தூக்கில் போகிறதுக்கு ஏதாவது செய்யி. தூக்கு மரத்தை அவன் வீட்டிலையே நிச்சயம் வச்சான். புரியுதா? ஞானம் விலக வருதா? இப்போ புரியுதா உங்களுக்கு? 2வது நாள் பரிமாறுறாளா? பரிமாறும்போது இப்போ என்ன வேணும் கேளு. அஜாவே, நானும் என் குடும்பமும் என் இனத்தாரும் அழிந்து போவதற்கு காரணமாக இருக்கிற இந்த ஆமான், துஷ்ட ஆமான் சொன்ன உடனே அவ்வளோதான், திகில் அடைஞ்சிட்டான். இதுக்கா 2வது நாள் ஞானமாக செயல்பட்டாளா? உடனே போய் கேட்கல, வேணாம் கொல்லணும், அவனை செய்யணும் அப்படின்னு. அவளுக்கு அதையெல்லாம் உணர்வடைய செய்து, இந்த துஷ்டன் இப்படி பண்ணிட்டான், உன்கிட்டருந்து மோதிரத்தை வாங்கி என்னுடைய ஜனத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டுட்டான். இந்த பூரிமன்ற நாளில் வந்து அந்த காரியம் நடக்க போகுது, நீ ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே அவருக்கு கோபம் வந்துருச்சு. அந்த இடத்த விட்டுட்டு, அந்த அந்த விருந்து சாலையை விட்டுட்டு கொஞ்சம் வெளியே வந்துட்டான். திரும்பி வரும்போது என்ன செய்கிறான்?
ஆமாம் என்ன செய்யறான், தான் உயிருக்கு இப்போ பங்கம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சிச்சு. எஸ்தருடைய காலில் விழுகிறான். அவன் விழுந்தவன் என்ன செஞ்சான், பெட்லேயே விழுந்துட்டான். ஏன்டா நான் இருக்கும்போதே ராணியை பலவந்தம் செய்கிறியா அப்படின்னு தான் சொன்னால் தலையை மூடிட்டாங்க. இதுக்கு தாங்க ஞானம் இருந்துச்சு. எஸ்தருடைய ஞானம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? ப்ரைஸ் எல்லாம் தூக்கி போட்டாங்க. எப்போ தூக்கி போட்டாங்க? அவன் செஞ்ச தூக்கு மரத்திலே தூக்கி போட்டாங்க. எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போது முருதைக்காய்க்கு ஒரு காரியத்தில் உதவி செய்தான். ராஜாவுக்கு உதவி செய்ததுனால ராஜா அவனை 2வது ஸ்தானத்தில் உட்கார வச்சுட்டார். இப்போ அவன் கையில் மோதிரத்தை கொடுத்து இந்த ஆமான் செஞ்சதெல்லாம் மாற்றுறதுக்கு நீ என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்ய, ராஜாவுடைய உத்தரவை யாரும் மீறக்கூடாது போட்டான் முத்திரை. இவன் முத்திரை போட்டு லெட்டர் எழுதி எல்லா தேசங்களுக்கும் விரைவாக அனுப்பினான். பாருங்கள், ஒருத்தியருடைய ஞானம் எவ்வளோ செயல்படுகிறதுன்னு பாருங்கள். எஸ்தருடைய ஞானம் எவ்வளவாக செயல்பட்டு இருக்கிறது. உடனே எல்லா தேசத்துக்கு போனான், எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க. எல்லாம் இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் கொன்று கூச்சிட்டு ராஜாவுக்கு ஒரே பயமாயிடுச்சு. இன்னும் என்ன கேட்க போகிறாளோ தெரியல. அவன் அவன் எதிர்பார்த்ததுக்கு என்னது நல்லது ஏதாவது கேட்பான். ஆனால் இவன் இப்போ கேட்டது என்னது, இந்த ஜனத்தையெல்லாம் அழிக்கணும், எனக்கு விரோதமாக செயல்பட்டவங்கெல்லாம் அழிந்து போகணும்னு சொல்லி கேட்கும்போது ராஜா சரின்ட்டான். தேசத்தில் எல்லாம் போச்சா. அடுத்தது என்ன இவன் ஆமான் வீட்டில் இருக்கிற 10 பிள்ளைய மனைவி வேலைக்காரன் 50 பேரும் கொண்டுட்டாங்க. கொண்டதுக்கப்புறம் அந்த வீட்டை யாருக்கு கொடுத்தாங்க? எஸ்தருக்கு கொடுத்துட்டாங்க. ஆமானுடைய வீட்டை நீ வச்சுக்கப்போ அப்படின்னு. என்ன இருக்குது, அரண்மனைக்குள்ளே இருக்கிற ஜனங்கள் இருக்காங்க, எங்களுக்கு விரோதமாக செயல்பட்டாங்க, அவங்களையும் கொல்லணும்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க. அப்போ ஞானமாய் செயல்படுவதற்கு கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுத்ததுனால ராஜாவுடைய கண்களில் கிருபை கிடைக்க வச்சார். ஞானம், இதுக்கு தான் ஞானம் வேணும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழி 5வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்களேன். என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய், அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக்கொள்வாய், உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தின்படி தான் எஸ்தர் நடந்து கொண்டாள். அல்லேலூயா. இப்போ நீங்கள் வாசிங்க எஸ்தர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 15-17 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எஸ்தர் முர்தெகாய்க்கு மறுபடியும் சொன்னது, செய்தான். சரியா? இப்போ 5வது அதிகாரத்தை எடுத்துங்க. எஸ்தர் 5வது அதிகாரம் 1-3 வரைக்கும் உள்ள வசனம். 3வது நாளிலேனா உபவாச நாளிலே நின்றான். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொடு மண்டபத்தில் ராஜசானத்தில் வீற்றிருந்தான். ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களிலே தயவு கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற செங்கோலை எஸ்தர் இடத்துக்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். அல்லேலூயா. அப்பொழுது எஸ்தர், ராஜாவுக்கு சித்தமானால் நான் தமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வர வேண்டும் என்றாள். அப்பொழுது ராஜா எஸ்தர் சொற்படி செய்ய ஆமானை தீவிரித்து வரும்படி சொல்லி எஸ்தர் செய்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வந்தார்கள். விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகையில் ராஜா எஸ்தரை பார்த்து, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிறது என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். அதற்கு எஸ்தர் பிரதியுத்தமாக,
ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து என் வேண்டுதலையும் கட்டளைகளையும் என் விண்ணப்பத்தின்படி செய்யவும் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் ராஜாவும் ஆமானும் நான் இன்னும் தாங்களுக்கு செய்ய போகிற விருந்துக்கு வர வேண்டும் என்பதே என் வேண்டுதலும் என் விண்ணப்பமுமாயிருக்கிறது. நாளைக்கு ராஜாவின் சொற்படி செய்வேன். புரியுதா? இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிச்சிங்களா? எவ்வளோ ஞானமாக செயல்பட்டுருக்கா பாருங்க. ஏன்னா தன்னுடைய திட்டத்தை டைரக்டாக சொன்னால் ராஜாவுக்கு கோபம் வந்துடும். ராஜா அழைக்காமல் எந்த பெண்ணும் ராஜாவுடைய ஸ்தானத்துக்குள்ளே போகவே முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவனுக்கு முதல்ல அவரிடத்தில் ஆலோசனை கேட்பதற்காக 3 நாள் உபவாசம், 3வது நாளில் போகிற காரியத்தை ஜெயமாக்கி கொடுக்குறார். அல்லேலூயா. ஞானமாய் செயல்பட்டதுனால தன்னையும் தன் குடும்பத்தாரையும் தன்னுடைய இனத்தாரையும் பாதுகாத்தாள். இந்த ஞானம் எவ்வளோ ஞானம் பார்த்தீங்களா? அப்போ நீங்களும் உங்கள் குடும்பமும் பாதுகாக்கப்படணும்னா ஞானம் உங்களுக்கு வேணும். எடுத்தோன்னே அறுவலை விடு, வெற்றாவனை விடக்கூடாது, எல்லாரையும் கூப்பிடு. ஊழியம் செய்கிறவங்க பொறுமையை கைப்பற்றணும். ஊழியம் செய்கிறவன் கோபம் வரக்கூடாதுல்ல. உன் மேலே தப்பு இல்லை, இன்னொருத்தவங்க மூலியமாக உனக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்க, சரி கீழே விழுந்து ரத்தம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, நீங்கள் என்ன செய்வீங்க? எப்படா என்னை வந்து அடிக்கலாம், ரத்தம் வர வரைக்கும் என்னை அடிச்சிட்டிங்களாடா. நீங்கள் போய் சட்டையை பிடிப்பீங்களா இல்லை அடிப்பீங்களா? சொல்லுங்களேன். அடிச்சு உங்களுக்கு கையில் சொல்லுங்கள் ஏதாவது. இதை பார்த்துட்டு சொல்லக்கூடாது, உங்கள் மன நிலைமையே சொல்லணும். நீ ஆண்டவர் கூட இருக்கிறாருன்னு வச்சு சரி, அந்த நேரத்தில் கோபம், நீ கோபம் வருமா வராதா? இந்த கோபம் வச்சா என்ன செய்வீங்க? அதை தான் கேட்குறேன். நானாக இருந்தால் வெட்டுறாவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு நான் பேசிடுவேன் இல்லையா? அதே 4 போடு 4 பேர்த்த கூட்டி வா, ஏன் என்னை ரத்தம் வர வரைக்கும் இந்த மாதிரி காரியத்தை செஞ்சான் அப்படின்னு நான் போய் நின்னேன்னா நான் ஊழியக்காரனாக இருப்பேம்மா? இதை கர்த்தருக்கு சாட்சியாக நிற்க முடியுமா? அப்போ நமக்கு ஞானம் வேணும்ல. ஞானம் இருந்தால் என்ன செய்வீங்க? மன்னிச்சு விடணும். இந்த கேஸ் இதுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, போலீஸ் ஸ்டேஷன். அவன் என்ன கேட்பேன்? நீ ஊழியக்காரன்னு சொல்கிற, மன்னிக்கிறத போதிக்கிறீ இல்லை, ஏன் மன்னிக்க மாட்டேங்கிற? உன் மேலே ரைட்டு தான், நீ செஞ்சது தப்பு இல்லை, நீ சரியான காரியத்தை தான் செஞ்சுருக்கிற, உன் மேலே எந்த கேஸு வராது. ஆனால் செஞ்சது, நீ நடந்து கொண்டது, எதிராளியை போய் அடித்தது, அவன் காரை உடைச்சது, இதெல்லாம் நடத்தலாமாப்பா? நீங்கள் ஊழியம் செய்கிறீங்களே. செய்யக்கூடாதுல்ல. நமக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல. அவள் தான் சொல்கிறான், நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் ராஜாட்ட போகிறேன், நீ செஞ்சது நியாயம்தான், இதனால் எனக்கு என்ன வந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் அமைதியாக போயிடுறேன், கர்த்தர் பார்த்துக்குவார்னு போனோம்னா கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஏதாவது ஒரு காரியத்தை செய்வார். செய்யலைனாலும் பரவாயில்ல, நம்ம அமைதியாக என்ன செய்யலாம்? சாத்ராக் மேஷாக் ஆபேத் நோக்க போட, என்னை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நீ வச்சிருக்கிற பொருட்சிலையும் நான் வணங்க மாட்டேன். விசுவாசம் இருந்துச்சுல்ல, உனக்கு ஏன் வர மாட்டேங்குது? ஞானம் இல்லைன்னு தானே அர்த்தம். இப்போ ஞானமாக செயல்படலன்னு தானே அர்த்தம். இப்போ நீ ஞானம் இருந்துச்சுன்னா என்ன செஞ்சுருப்பீங்க? மன்னிச்சு விட்டுருப்பீங்க அல்லது அமைதியாக போயிருப்பீங்க. இதான நடந்திருக்கும். ஞானம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ எஸ்தருக்கு இருக்கிற அந்த ஞானம், அவன் பகையாளி தான், ஆமன் பகையாளிங்கிறது நல்லாவே தெரியுது. அவனை டைரெக்டாக போய் நம்ம என்ன செய்யவே கூடாது. செஞ்சாலும் கேட்குறதுக்கு ஆள் இல்லை தான். ஏன்னா அவன் ராணிங்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி செஞ்சுருக்கலாம், ராஜா கேட்டிருக்கவும் மாட்டார். ஆனால் அவளுக்கு என்ன இருக்குது? அதை நம்ம செய்யக்கூடாது, ராஜா மூலியமாக தான் செய்யணும்.
அந்த ஞானம் என்னைக்கு இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு பாதிப்பே வந்தாலும் சரி பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக போயிருங்க, சண்டை போடாதீங்க, கேளுங்க, நியாயத்தை கேட்கலாம், ஆனால் என்ன செய்யக்கூடாது. ஆமாம், இதுக்கு ஞானம் வேணும், ஞானத்தை செயல்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். ஆகவே இந்த ஆமான் போட்ட திட்டமெல்லாம் என்னாச்சு, ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு, காரியம் மாறுதலாய் முடிந்தது. எப்போ எஸ்தர் எப்போ ஞானமாக செயல்பட்டாலோ அப்போது காரியம் மாறுதலாய் முடியும். உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து செயல்படும்போது ஞானம் உங்களுக்குள்ளே வரும். இந்த ஞானத்தை வைத்து நீங்கள் செயல்படும்போது காரியம் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற காரியம் மாறுதலாய் முடியும். ஆமேன்னு சொல்லுங்களேன். பசி வந்துருச்சோ? அல்லேலூயா. அவை கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த ஞானம் நமக்குள்ளே வரும்போது நாம் எந்த விஷயத்தையும் மாட்டிக்கொள்ளவே மாட்டோம். எப்படி டேக்கிள் பண்ணணும், அது எப்படி ஞானமாக செயல்படணுங்கிற கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு கர்த்தர் கொடுத்துருவார். பயப்படாதீங்க. நீங்கள் இந்த இடத்துல என்னென்ன பேசணுங்கிற ஞானத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். என்னால் என்ன பேச முடியும், என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ தான் கர்த்தருடைய ஞானம் உங்களுக்கு முன்னே விளங்கும். அல்லேலூயா. கர்த்தர் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இன்றைக்கி கேளுங்க, எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவரே, என் குடும்பத்தை நடத்துவதற்கு ஞானம் வேணும், என் பிள்ளைகளை சரியான விதத்தில் கர்த்தருக்கு நேராய் நடத்துவதற்கு ஞானம் வேண்டும். கேளுங்க. நானும் கர்த்தருக்கு உண்மையுள்ளவளாக இருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஞானம் வேணும். ஞானமாக அந்த ஞானத்தை, அந்த தேவ ஞானம் அல்லது தெய்வீக ஞானத்தை ஆண்டவரே எனக்கு தாரும் என்று கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு அதை கேட்கிறவங்களுக்கு அதை கொடுக்கிறார். என்னை கண்டடைகிறவன், ஞானத்தை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவும் பெற்றுக்கொள்ளுகிறான். கேளுங்க, ஞானத்தை கேளுங்க, கர்த்தர் தயவு பாராட்டுவார். உங்களுக்கு தயவு கிடைக்க கிருபை செய்வார். உங்கள் குடும்பத்துக்கு ஆண்டவர் கிருபை செய்வார். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் தயவை பாராட்டுவார். உங்கள் பிள்ளைகளுக்கு தயவை பாராட்டுவார். கேளுங்க, ஆண்டுகிட்ட கேளுங்க, கண்களை மூடி, ஆண்டவரே எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஞானம் இல்லாமல் சில பேர் நம்ம செஞ்சுருப்போம், அதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆகிருக்கும், நம்ம நினச்சது நடக்காமல் போயிருக்கோம். ஏன்னா ஞானமாக பேச தெரியல, ஞானமாய் நடக்க தெரியல. இப்படி நான் பேசிட்டேனே, இப்படி நான் நடந்து கொண்டேனே, இந்த காரியத்தை இப்படி செஞ்சிட்டேனே. ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி வருத்தப்பட்டிருந்தா இன்றைக்கி ஆண்டவர் சமுத்திரம் கேளுங்க, நான் இப்படி செஞ்சுட்டேன் ஆண்டவர், இதனால் காரியம் தடைபட்டு போயிடுச்சு, என் வாய்க்கு காவல் வைங்க, ஞானமாய் பேசுவதற்கு, புத்தியாய் பேசுவதற்கு எனக்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்க என்று சொல்லி கேளுங்க. எஸ், உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. தேவன் அந்த தெய்வீக ஞானத்தை உங்களுக்குள்ளே வைக்கிறார். ஞானமாய் செயல்படுகிற காரியத்தை வைப்பார். நீங்கள் இழந்து போயிருந்தாலும் ஞானத்தோடு அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். தடைபட்டு போன காரியத்தை மீண்டுமாய் செயல்படுத்துவதற்கு தேவன் ஞானத்தை தருவார். இனிமேலாவது நான் ஞானமாய் செயல்படணும் ஆண்டவரே என்று கேட்குறவங்களுக்கு கர்த்தர் அந்த கிருபையாய் அந்த ஞானத்தை தருவார். கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஒப்பு கொடுங்க. உங்கள் ஒப்பு கொடுக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார், உங்கள் இருதயத்தை பார்க்கிறார், நீங்கள் வேண்டுதல் செய்கிறதை பார்க்கிறார். சொப்பனத்தில் சாலமோனுடைய இருதயத்தில் இருக்கிறதை அறிந்த ஆண்டவர் உனக்கு என்ன தேவை என்று கேட்டாரே, சொப்பனத்தில் கேட்ட ஆண்டவர் இன்னைக்கு நேரடியாக அவன்கிட்ட கேட்குறார். கேளுங்க, அவன் ஞானத்தை சொப்பனத்தில் கேட்டான். நீங்கள் இப்பொழுது உணர்வுள்ள இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. கேளுங்க, உணர்வுள்ள இருதயத்தில், ஆண்டவரே உம்மை நோக்கி நான் கெஞ்சுகிறேன், எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவரே. ஞானம் இல்லாதனால நிறைய வாழ்க்கை வீணாக போய்கிட்டு இருக்குது. ஞானமாக பேசலை, ஞானமாக செயல்படல, ஞானமாக இந்த காரியத்தில் நடத்தலை, குடும்பத்தை நடத்த தெரியல. குடும்பத்தில் ஏன் பிரச்சனை, போராட்டம், கடன் பிரச்சனை, ஞானமாக இல்லை, செயல்படல. வந்த வருமானத்தை ஞானமாய் செயல்படுத்த விரும்ப முடியல. சொல்லுங்களேன், சொல்லுங்க, கேளுங்க. நீங்கள் கேட்டீங்கன்னா ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்கள் கேட்டால் கொடுப்பார்.
என்னை கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், கேட்கிறவனுக்கும் கொடுக்கப்படும். ஜீசஸ். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் ஞானம் வேண்டும்னு கேட்குறாங்கப்பா. இந்த ஞானத்தை தொலைச்சதுனால எங்கள் வாழ்க்கையே தொலைஞ்சு போயிடுச்சு. இந்த ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளாதனால எங்கள் வாழ்க்கையில் நிறைய தடைகள், நிறைய போராட்டங்கள் ஆண்டவரை சகிக்க முடியல. இதெல்லாம் மேற்கொள்வதற்கு எங்களுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. தடைப்பட்ட காரியங்களை மீண்டுமாய் செயல்படுத்துவதற்கு வேண்டிய கிருபைகளை தாரும். அவசரப்பட்டு நான் நடந்து கொண்ட காரியங்கள், பேசின காரியங்கள் எங்களை மன்னித்து ஞானமாய் செயல்பட உதவி செய்வீராக. உங்களுடைய பிள்ளைகளே கண்ணோக்கி பார்ப்பீராக. உங்களுடைய ஜனங்களுடைய இருதயத்தை ஆண்டவரை அறிந்த கர்த்தர் ஆண்டவரை ஞானத்தினால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.